கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் மீற்றினை நந்தி மகன் தன்னை நாண கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போகிறது. மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சனி பகவான் பக்ரகதியில் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வையை ராசிநாதனும் ராசியும் பெறுவதால் சங்கடங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு வருடமும் சனி பகவான் 3 முதல் 4 மாத கால அளவு வக்ரகதியில் சஞ்சரிப்பார். பொதுவாக இக்காலகட்டத்தில் வாழ்வில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். வேலை இழப்பு, வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றத்தை ஏற்படுத்தும். வருமான பிரச்சனையையும் வளர்ச்சியில் தடையையும் கொடுக்கும். ஆனால் இவ்வருடம் குரு பகவானின் 9ஆம் பார்வையில் சனி பகவான் வக்ர நிலை அடைவதால் கெடு பலன்களின் வீரியம் குறையும். சங்கடங்கள் குறைந்து வரவு அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 6ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய் பகவானால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கடன், பகை, நோய் என அனைத்து பிரச்சனைகளும் கட்டிற்குள் நிற்கும். வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மண், மனை, நிலபுலம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை பெறுவீர்கள். மனதிலும் உடலிலும் புதிய தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். இதனால் வரை நீங்கள் செய்வதற்கு தயங்கி நின்ற காரியங்களில் தற்பொழுது துணிந்து இறங்கி வெற்றியை காண்பீர்கள். குரு பகவான் உச்சம் பெற்ற நாள் முதலாக விரயங்கள் அதிகரித்திருக்கும். மருத்துவ செலவு, வண்டி வாகனம் பழுது செலவு, மின் உபகரண பொருட்கள் பழுதடைவது மற்றும் கல்யாணம், காதுகுத்தி என விரய செலவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது செவ்வாய் பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் விரயஸ்தானத்தில் விழுவதாலும் குரு பகவான் இம்மாதம் அஸ்தமகதியில் சஞ்சரிப்பதாலும் விரயங்கள் குறையும். பழைய கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். புதிதாக கடன் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். இம்மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை தன்னம்பிக்கையுடன் செயல்பட வைப்பார். அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் இம்மாதம் உங்களுக்கு நன்மையே செய்வார். அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து தனது நேரடி பார்வையால் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இதனால் கெடு பலன்களை அவர் கொடுக்க வேண்டும். ஆனால் கடகராசி என்னும் நீர் ராசியில் சூரிய பகவான் தன் உக்ரம் குறைந்து நன்மை செய்யும் விதமாக மகர ராசிக்கு செயல்பட போகிறார். இதனால் அரசாங்க ஆதரவும் தந்தை வழியில் உதவியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். உடலை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்த வைப்பார். புதிய உத்தியோகம் அமையும். 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி விடுவார். அங்கு அவர் ஆட்சி பலம் பெறுவதால் திட்டமிடாமல் நீங்கள் செய்த விஷயங்களில் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். தந்தை, மாமனார், மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. மகர ராசிக்கு யோகரான சுக்கிர பகவான் இம்மாதம் முழுவதும் கன்னி ராசியில் நீச்ச கதியில் சஞ்சரிப்பார். இதனால் பணவரவில் தடை தாமதம் இருந்தாலும் குருவின் பார்வையை பெற்ற சனி பகவானின் நேரடி பார்வையில் சுக்கிர பகவான் அமைவதால் நிச்சயம் பணவரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் மட்டும் சங்கடங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். இம்மாதத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவது போன்று தோன்றினாலும் அவை இறுதியில் நன்மையாகவே முடியும். இவ்வருட இறுதியில் நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி காலம் வரை உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள். வீண் விவாதம், விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் கரும்பாம்பு என்னும் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் இக்காலத்தில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தையானது பிறரை கொல்லும் வல்லமையை படைத்திருக்கும். எனவே பிறரை புண்படுத்தும்படி பேசாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுதும் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதும் மிகுந்த கவனமாக இருங்கள். இக்காலகட்டத்தில் வீர சாகசங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயுள் ஸ்தானத்தில் அரவம் இருப்பதால் விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி, சத்ருஸ்தானாதிபதி என 4 கிரகங்களும் உங்கள் ராசியை பார்வையிடுவதால் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கணவன் அல்லது மனைவி அவர்கள் வழி சொந்தங்கள் மூலம் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைய இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படும். லாட்டரி போன்ற திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கு இது சரியான நேரமாகும். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகின்றது. முறையான இறை வழிபாடும் தான தர்ம காரியங்களும் தொடர்ந்து செய்து வர சங்கடங்கள் நீங்கி சௌக்கியங்கள் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.